எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வில்லேஜ் ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு சொல்லக்கூடிய சப்பாத்தி கள்ளி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இங்கே தெரியும் பாருங்கள், பிங்க் கலரில் இந்த ஃப்ரூட்டு தான் நம்ம வில்லேஜ் ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறோம். இது தாங்க இந்த சப்பாத்தி கள்ளி பழம். இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தெரியுங்க, ட்ராகன் ஃப்ரூட் மாதிரி இதுலேயும் சீட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதனுடைய டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக தாங்க இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வில்லேஜ் ட்ராகன் ஃப்ரூட் அப்படிங்கிறாங்க. இதனுடைய செடி பார்த்திங்கன்னா இப்படி தான் முள்முள்ளாக இருக்கும். இதனுடைய பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா வேலி கல்லின்னு சொல்லுவாங்க. வேலி கல்லி அப்படின்னா ஒரு காட்டுக்கு இன்னொரு காட்டுக்கு இருக்கக்கூடியது வந்து நம்ம கம்பி வேலி போடுறோம் இந்த காலகட்டத்தில். அன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான் வந்து வேலி முள் தான் அமைச்சுக்குவாங்க. ஸோ கம்பி வேலி கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நம்ம முட்கள் பாருங்கள் நிறையா இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம தாண்டி வர முடியாது. ஸோ இதற்காக பயன்படுத்தப்பட்டது தான் இந்த வேலி முள்ளுன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து தான் நம்ம இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை, வில்லேஜ் ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு சொல்லக்கூடிய வேலிக்கள்ளி பழம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் தாங்க இருக்கும். கொஞ்சம் நாளடைவில் வந்து பழுத்து இந்த மாதிரி பழமாக மாறிடும். அந்த பழத்துக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் மாதிரி கிட்டத்தட்ட ட்ராகன் ஃப்ரூட் மாதிரியே இருக்கும். ஸோ இதுதாங்க அது. ஏதோ குருவி கடிச்சிருச்சு போல், அதனால் எல்லோயிஷாக இருக்குது. ஸோ இந்த ஒயிட் கலர் மாதிரி தாங்க இருக்கும். இதில் பூவும் வரும். இந்த மாதிரி மொக்காக இருந்து இந்த மாதிரி பூ விரிஞ்சிடும். இது காலையில் மட்டும்தான் விரிஞ்சிருக்கும். கொஞ்ச நேரத்தில் இது வந்து க்ளோஸ் ஆயிரும். அழகாக செண்டு மாதிரியே இருக்கக்கூடியது தான் இந்த வேலி முள்ளுடைய பூ. பழமும் வந்து செம்ம டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்குங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கானது நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டு முல்லைன்னு சொல்லக்கூடியது. ஸோ காட்டு முல்லைன்னு சொல்லக்கூடிய செடி இது தாங்க. கிட்டத்தட்ட முல்லைப்பூ மாதிரியே இருக்கும், ஆனால் குட்டியாக இருக்கும். இதுவும் இந்த மாதிரி வேலி முள்ளெலாம் நிறையா படர்ந்துருக்கும். குட்டி குட்டியாக தான் பூக்கும், பார்த்திங்கனாவே தெரியும். இதுதான் அந்த காட்டு முல்லை. முல்லை கொடி மாதிரியே நிறைய படர்ந்து வரும். பட் அதனுடைய பூ பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி செடியாக இருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வேணாலும் வளருங்க. நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம வெட்டி விட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வேலி முள்ளுன்னு சொல்கிறதுங்க. இவ்வளோதாங்க இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. பாய்.